ஒரு சக்தி வாய்ந்த முருகன் கோயிலை சொல்லுங்க. அங்கேயே நம்ம பாத யாத்திரை போயிடுவோம். மாமா 50 கிலோமீட்டர் தாண்டினா நம்ம பழனிக்கே போயிடலாமே மாமா. கருப்பு, பழனிக்கு பாத யாத்திரை போகிறது சாதாரண விஷயமா? இங்க இருந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு தூரம் நடந்து போக முடியுமா? சாமி விஷயத்துல நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் நீ சொல்லி அதை செய்யாம போயிட்டா சங்கடமா போயிடும். ஈஸ்வரி, கொஞ்சம் பொறுமையாருமா. எல்லாருமா சேர்ந்து கலந்து பேசி தானே முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானும் பழனிக்கு போறதை பத்தி யோசிச்சேன் கருப்பு. ஆனா வெள்ளிக்கிழமை காலையில 11 மணிக்கு சூரிய கிரகணம் நடக்குது. அந்த கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாம நடந்து போய் கோயில சாமி தரிசனம் பண்ணணும். நாம நாளைக்கு புறப்பட்டு அடுத்த நாளே பழனிக்கு போய் சேருதுங்கிறது அவ்வளோ லேசிப்பட்ட காரியம் கிடையாது. நடைமுறையில அது சாத்தியமும் கிடையாது. அதனால மதுரைக்கு பக்கத்துல மலை மேல இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலை சொல்லுங்க. நம்ம வாடிப்பட்டி முருகன் கோயில் இருக்குல்லப்பா, அது இங்கிட்ட இருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் தான் இருக்கும்பா. போன மாசம் தான்ப்பா பள்ளப்பட்டி போயிட்டு வர வழியில அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். அதுவும் நல்லா சக்தி வாய்ந்த கோயில் தான்ப்பா. என்னதா, அப்ப அங்கேயே போயிடலாமா? எனக்கும் சேது சொல்றது சரின்னு படுதுப்பா. ஆ